Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to BeProFreelanceServices. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா guys, ஃப்ரீயாவே நம்ம எப்படி வெப்சைட் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் கிரியேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான கோடிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா guys, இது வந்து பார்த்தீங்கன்னா SEO ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்மளுடைய சைட்டோட நேம் மட்டும் போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா போதும், கூகுள் ரிசல்ட்ஸில் நம்மளுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த வீடியோ டுட்டோரியல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் கடைசி வரலும் பாருங்கள். அப்போ ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடையில புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சைட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சைட்ஸோட வெப்சைட் sites.google.com. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனோட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய கம்பெனி வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் இந்த கூகுள் சைட்ஸில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு புது வெப்சைட் ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ சைட் ஸ்டார்ட் நியூ சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாங்க்னு இருக்கும். ஸோ பிளாங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள் டெம்ப்ளேட் கேலரின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும்னா நீங்கள் அதுக்கு சூட்டபிளான டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட் அந்த மாதிரி வெப்சைட்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு 10+ டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஃபுல்லி கஸ்டமைசபிளாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிளாங்க் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாங்க் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் பேஜோட டைட்டிலில் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த்தி சென்ட்ரல்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ மேக் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் வெப்சைட். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த்தி சென்ட்ரல்னு நான் என்னுடைய வெப்சைட்டுக்கு நேமிங் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட் நேம் கொடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் ஆட் லோகோ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனிக்கு நம்மளுடைய வெப்சைட்க்கு ஏதாவது லோகோ இருந்தால் நம்ம இதில் வந்து இதில் ஆட் லோகோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் லோகோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிராண்ட் இமேஜஸில் நான் வந்து என்னுடைய லோகோவும் ஃபேவ் ஐக்கானும் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபேவ் ஐக்கான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஐக்கான். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து லோட் ஆகும்போது மேலே ஒரு டேப் வரும் இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஃபேவரட் ஐக்கான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜையும் செப்பரேட்டாக கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி லோகோவையும் நீங்கள் வந்து ஃபேவ் ஐக்கானாவே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க கைஸ், நான் என்னுடைய கம்பெனி லோகோவையும் ஃபேவ் ஐக்கானையும் இப்போ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஹெல்த்தி சென்ட்ரலுக்கான நம்மளுடைய சாம்பிள் வெப்சைட்க்கான லோகோவையும் ஃபேவ் ஐக்கானையும் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கும். ஸோ இந்த தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டோட டிசைன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் தீம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு 5 தீம்ஸ் டிஃபால்ட் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த 5 தீமில் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். நம்ம மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா தீமை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள் டிப்ளமோட் அப்படின்னு ஒரு தீம் இருக்குது. இதை நான் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளோட வெப்சைட் பார்த்திங்கன்னா டிப்ளமோட் தீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்டர் ஆகிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கலர் சூஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைசபிள் கலர் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா லைட், கிளாசிக், ஹெவி அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் பார்த்தீங்கன்னா கைஸ் ஹெவி கொடுத்துக்கிறேன். ஹெவி கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் நம்மளுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவிக்கு ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்க்கான பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். இது பேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹோம் பேஜ் இருக்குது. இதுதான் வந்து ஹோம் பேஜ். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அபவுட் அஸ் பேஜ், கான்டாக்ட் அஸ் பேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ, சர்வீசஸ், இந்த மாதிரி நம்ம எத்தனை பேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கைஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே பாருங்கள் நியூ பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டன் கிட்ட ஹவர் பண்ணோன்னே பாருங்கள் நியூ பேஜ் வந்துருக்கு. நான் கொடுத்தோன்னே பேஜோட நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் அபவுட் அஸ்னு கொடுத்துக்கிறேன். அபவுட் அஸ் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ரைட் சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ்னு வந்துருச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் நான் கான்டாக்ட் அஸ் பேஜும் கொடுத்துக்கிறேன். கான்டாக்ட் அஸ் பேஜ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு பாருங்கள் ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் 3 பேஜ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுடைய சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேஜ் வேணாலும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எம்பெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரைவ் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா லேஅவுட்ஸ். ஸோ இந்த லேஅவுட் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜுக்கு ரிலேட்டடான ஆல்ட் டெக்ஸ்ட்டையும் ஹெட்டிங்கையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 இமேஜஸ் இருக்கிற லேஅவுட்டை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இமேஜஸ் வரல இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கைஸ், நான் வந்து இங்கே ஆட் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 இமேஜையும் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 3 இமேஜையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நம்ம ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தாவே நம்மளுடைய வெப்சைட்க்கான அலைன்மெண்ட்லாம் இதில் வந்து ஷோ ஆகிரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் முதற்கொண்டு இமேஜஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலாப்சிபிள் டெக்ஸ்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது. இமேஜ் கர்சோல் இருக்குது. இமேஜ் கர்சோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 இமேஜஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோ ஸ்லைட் ஆகிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ இந்த பட்டன் மூலிமா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அபவுட்னு இப்போ நம்ம கொடுத்துட்றோம் இந்த பட்டனில். ஸோ இது லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க்கும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வெப்சைட்டில் இருக்க அதர் பேஜ் லிங்க்ஸையும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட்னு கொடுத்துட்டு நான் அபவுட்டஸ் கொடுத்துக்கிறேன். அபவுட்டஸ் கொடுத்து நான் இன்சர்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுடைய அபவுட்டோட பட்டன் இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு நான் வந்து இப்போ அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்க்கான ஒரு சாம்பிள் லேஅவுட். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், கூகுள் மேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதாவது டாக்குமெண்ட், ஸ்லைடு, பிடிஎஃப் ஏதாவது வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் கூட இதை ஈஸியாக வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிவைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது டிவைடர் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட்லேருந்து இன்னொரு லேஅவுட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஒரு நெக்ஸ்ட் லேஅவுட் வந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே சிம்பிள். நம்ம ஜஸ்ட்டு எங்கே நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இமேஜஸ் கீழே இப்போ நான் டிவைடர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இமேஜஸ் கீழேயும் அபவுட் பட்டனு கீழேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிவைடரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஆட் ஃபூட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பிரைட் இமேஜஸ், ஸோ இந்த மாதிரி காப்பிரைட்டட் அட் ஹெல்த்தி சென்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்லேருந்து மற்ற டேட்டாஸ் வந்து வெளியே யாரும் எடுத்துகிட்டு போகாத இருக்கிறதுக்கு நம்மளோட வெப்சைட் வந்து காப்பிரைட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ பாருங்கள் நான் காப்பிரைட் சிம்பிள் போட்டுக்கிறேன், ஹெல்த்தி சென்ட்ரல்னு போட்டுக்கிறேன் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி லிங்க்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபூட்டர்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இங்கே பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டின்னு கொடுத்துக்கிறேன். லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் லிங்க் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இது வந்து உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருந்தால் உங்களுடைய ப்ரொஃபைல் லிங்க்கும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் https அப்படின்னு போட்டு நான் linkedin.comனு மட்டும் நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஒரு நார்மல் லிங்க். ஸோ இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் லிங்க்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இன்ஸ்டாகிராம்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 2 பட்டன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய சோஷியல் ப்ரொஃபைல் பட்டன்ஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பட்டன் நான் ஆட் பண்ண விட்டு நம்மளுக்கு இந்த பட்டன்ஸ் எங்கே வேணுமோ நம்ம அங்கே ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபூட்டர் செக்ஷன் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இந்த அபவுட் செக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த அபவுட் பட்டனை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அபவுட்டஸ் பேஜுக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபவுட்டஸ் பேஜில் இருக்க சில எலிமெண்ட்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் இமேஜ் லேஅவுட் இப்போ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனி லோகோ கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி லோகோ கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி கிளிக் எடிட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம வெப்சைட்டில் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்த்தி சென்டரில் நான் நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து ஹெல்த் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ இதில் ஷேர் பண்ணுவோம். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதிட்டேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை கேரக்டர் வேணாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை லேஅவுட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நான் இப்போ ஹெட்டிங்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் இருக்குது. இதை வந்து நான் ஹெட்டிங்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் போல்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா போல்ட் இட்டாலிக் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது லிங்க் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம ஈஸியாகவே இதில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அபவுட் அஸ் பேஜ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சின்னதாக இங்கே ஒரு பட்டன் ஆட் பண்ணிட்டு நம்மளுடைய கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு போகிற பட்டனையும் நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் கொடுத்துக்கிறேன். லிங்க்கில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு போகிறக்கான லிங்க் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்டன் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எங்கே தேவையோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய கான்டாக்ட் அஸ் பேஜ். ஸோ கான்டாக்ட் அஸ் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ், கம்பெனி அட்ரஸ், அதேமாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம், மேப் லிங்க் பண்ணி டைரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் இமெயில், நம்மளுடைய கான்டாக்ட் இமெயில் கொடுத்துக்கலாம், ஸ்கைப் ஐடி, அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் ஐடி, அது எல்லாமே நம்ம கான்டாக்ட் பேஜில் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு பர்சனல் டீட்டெயிலில் அது கொடுக்க விரும்பலைன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே இதில் ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா கைஸ் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோன்னு கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாம்பிள் ஃபோன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கைஸ் இமெயில்னு கொடுத்துக்கிறேன். இமெயில்லையும் பார்த்திங்கன்னா கம்பெனியோட இமெயில் கொடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு ஒரு இமெயில் கொடுத்துக்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளுடைய இமெயிலை வந்துட்டு ஹைப்பர் லிங்க் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ண ஊட்டி நம்ம டேரெக்டாக வந்து ஜிமெயிலுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி நம்ம லிங்க் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் @gmail.comங்கிறத இங்கே பாருங்கள், அதை இமெயிலுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மெயில் டு ஹெட்டரோடு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே வந்துட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்குன்னு எத்தனை பேஜ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்கு ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் பேஜ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் இன்டர்நெட், அதாவது டிஜிட்டல் உங்களுடைய பிஸ்னஸை டிஜிட்டலில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கூகுள் சைட்ஸ் மூலிமா நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு வெப்சைட் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ் செட்டிங்ஸில் போய் நம்ம இப்போ கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நேவிகேஷன் மோட் கலர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஸோ மோட் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே டாப்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலரும் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்லேயே இருக்கட்டும். பிராண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளுடைய லோகோவும் ஃபேவிகானும் பிராண்ட் இமேஜ். வியூவர் டூல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ ஐக்கான். ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசேபிள் பண்ணி வச்சிடலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வேறு யாராவது நம்மளோட வெப்சைட்டுக்கு போகும்போது நம்ம வெப்சைட் எப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பட்டன் இதையும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டம் URL. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா sites.google.com/ அப்புறம் வியூன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு உங்களோட வெப்சைட் நேம் கொடுத்து தான் இவங்களோட டொமைன் நேம் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கஸ்டம் டொமைன் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணுற வீடியோ வேணால் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் கஸ்டம் டொமைன் எப்படி கூகுள் சைட்ஸில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ நம்மளோட வெப்சைட்டோட விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் ஐடி இதில் நம்ம கொடுத்து எனேபிள் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக எந்த ஊர்லேருந்தெல்லாம் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஆடியன்ஸ் வந்து வராங்க, என்ன ஏஜ், ஜெண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் எல்லா நேரோவான அனாலிட்டிக்ஸையும் நம்ம வந்துட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலிமா பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம ஏதாவது பர்சனலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம்னா நம்ம இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பாரையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் க்ரியேட் பண்ண வேண்டிய ஃபைனலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பப்ளிஷ் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். வெப் அட்ரஸ் பார்த்திங்கன்னா கைஸ் ஹெல்த்தி சென்டரில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய கம்பெனி நேம் போட்டு ஹெல்த்தி சென்டரில் கொடுத்துக்கிறேன். இங்கே அவைலபிளாக இருந்தால் பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிள்னு வந்துடும். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி டேக்கன்னு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம வந்துட்டு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹூ கேன் வியூ மை சைட்டில் எனி ஒன் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமைன் லிங்க் யூஸ் பண்ணி யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெப்சைட்டை ஈஸியாகவே வியூ பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நான் நம்மளுடைய ஸோ நம்ம தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இதில் என்டர் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா யுவர் சைட் ஹேஸ் பீன் பப்ளிஷ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன பப்ளிஷ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வியூ பப்ளிஷ்டு சைட் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கஸ்டம் டொமைன்லாம் பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தாராளமாக ஈஸியாக ஒரு கஸ்டம் டொமைன் வாங்கி உங்களோட வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இப்போ பாருங்கள் நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா linkedin.com கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ லிங்க்டின் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் கொடுத்தோம்னாலும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளுடைய அபவுட் அஸ் பேஜ் லிங்க்கையும் கொடுத்துருக்கோம். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே இருக்க அபவுட் அஸ் பேஜுக்கு போகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஒரு ரொம்பவே சிம்பிளான மெத்தட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளுடைய அபவுட் அஸ் பேஜ்லேருந்து கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொடுத்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு போகும்.
ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஹைப்பர் லிங்க் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக நம்ம எப்படி மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் கேட்டுருங்க கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் மெத்தட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய பிஸ்னஸ் வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் சைட்ஸில் தான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன அந்த வெப்சைட் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து பார்க்குறதுனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னும் கூடவே நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.